ஒரு மிகப்பெரிய ரெஸ்க்யூ ஆப்பரேஷன் வந்து யுஎஸ் வந்து பண்ணியிருக்காங்க அவங்களோட என்டையர் ஹிஸ்டரியில. ஏப்ரல் 3 பார்த்தீங்கன்னா வந்து F-15E அப்படிங்கிற ஒரு ஃபைட்டர் ஜெட் மூலமா வந்து ஈரான்ல வந்து ஈரானோட டெரிட்டரிக்குள்ள ஒரு வந்து முக்கியமான ஒரு டாக் ஃபைட் வந்து போயிட்டுருக்கு. ஈரானோட டெரிட்டரில அவங்க வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்கும்போது, அவங்களோட பிளேன் வந்து ஹிட் ஆவுது. ஸோ 2 பைலட்டும் வந்து அங்கேயே விழுந்துறாங்க. ஸோ ஒருத்தர் பார்த்தீங்கன்னா வந்து, அவரு ரொம்ப நியரஸ்ட் பிளேஸ்ல இருந்தனால அவங்களால ஈஸியா ரெஸ்க்யூ பண்ணிட்டாங்க. இன்னொருத்தர் முக்கியமா பார்த்தீங்கன்னா, வெப்பன் ஸ்பெஷலைசேஷன் ஆஃபிசர் WSOன்னு சொல்ற இந்த நபர் பார்த்தீங்கன்னா, விண்டோ டைரக்ஷன் மூலமா கொஞ்சம் ராக்கியான டெரெயின்ல போய் விழுந்துட்டாரு. ஸோ இவர ரெஸ்க்யூ பண்றதுக்கு வந்து அமெரிக்காவும், ஈரானும் வந்து பயங்கரமா போட்டி போடுறாங்க. முக்கியமா ஈரான் பார்த்தீங்கன்னா, இவர வந்து ஒரு பிணைய கைதியா வந்து பயன்படுத்தலாம். வார் பிரிசனரா பயன்படுத்துறதுக்கு வந்து சல்லட போட்டு தேடுறாங்க. அ அ ஈரானியர் IRGC காட்ஸ் அவங்களோட படைகளும் சரி, அப்புறம் சில மலிஷியஸ் குரூப்ஸும் சரி, இவங்க இந்த WSO வந்து தேடுறாங்க. இவரு பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா அவரு விழுந்த சைட்லருந்து 2 மைல்ல கரெக்ட்டா ஒரு ட்ரெக் மாரி பண்ணி, அவங்க பக்கத்துல இருக்க ஒரு பெரிய ஒரு மவுண்டன்ல ஆல்மோஸ்ட் 7000 ஃபீட் உள்ள ஒரு மவுண்டன்ல ஏறி சேஃப் ஆயிட்டாரு. அவர்கிட்ட இருந்ததுல 2டே ஒரு விஷயம் தான். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட அ ரேடியோ கம்யூனிகேஷன் சிஸ்டம். அவர் எங்க இருக்காருன்னு சொல்றதுக்கான ஒரு கம்யூனிகேஷன் சிஸ்டம் மட்டும் தான் அவர்கிட்ட இருந்தது. அவர்கிட்ட ரேடியோ கம்யூனிகேஷன் சிஸ்டம் ஒண்ணு இருந்தனால, அவரு எங்க இருக்காங்கன்னு வந்து அவரு கரெக்ட்டா சொல்லியிருக்காரு. பட் இது பார்த்தீங்கன்னா, போயிங்னால மேக் பண்ணப்பட்ட ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஒரு கம்யூனிகேட்டர்ஸ். நம்ம கிட்ட இருக்கிற மாரி ஒரு நார்மலான அந்த ஒரு வயர்லெஸ் கம்யூனிகேட்டர் கிடையாது. ஏன்னா, ஈரானியர் கார்டும் வந்து இத வந்து இன்டர்செப்ட் பண்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ, இது வந்து அவரு ரொம்ப பேட்டரி சேவ் பண்றதுக்கு இவரு மைன்யூட்டாவும் யூஸ் பண்ணணும். ஸோ, இது எல்லாத்தையும் வந்து அவரு கரெக்ட்டா கோஆர்டினேட்ஸ் குடுத்திருக்காரு. ஸோ, அமெரிக்கன்ஸ்க்கு இவரு இங்க இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ, இப்போ ரெஸ்க்யூ ஆப்பரேஷன் ஆரம்பிக்குது. ஸோ, இது பார்த்தீங்கன்னா, ஒரு பிளான் இவங்க இந்த ரெஸ்க்யூ எப்படி பிளான் பண்றாங்கன்னா, ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா, இருக்கிற எல்லா எலிட் ஃபோர்ஸஸையும் பயன்படுத்துறாங்க. லீத்தல் வெப்பன்ஸையும் வந்து அமெரிக்கன்ஸ் வந்து பயன்படுத்துறாங்க. வார்தாக், அப்புறம் பிளாக் ஹாக் ஹெலிகாப்டர்ஸா இருக்கட்டும், அப்புறம் 2 C-130 இத காம்பேக்ட் பண்றதுக்கு, இத வந்து சேஃப்கார்ட் பண்றதுக்கு நெறைய ஃபைட்டர் ஜெட்ஸ் F-35s அப்படியே உள்ள எல்லாம் பேட்ச் மாரி வந்து உள்ள இறங்குறாங்க. குறிப்பா இந்த வார் ஆரம்பிச்ச இந்த 37 நாள்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ஒரு அட்டாக் நடக்குது. 2 பேருக்கும் கிரவுண்ட்லயே வந்து அட்டாக் நடக்குது. ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு நார்மல் ஒரு பேஸே ரெடி பண்ணி, அங்க இந்த ஏர்கிராஃப்ட்ஸ்லாம் வந்து லேண்ட் பண்ணி, அ பைலட்ட வந்து டேக் ஆஃப் பண்றதுக்காக ரெடியா இருக்காங்க. ரெஸ்க்யூ பண்றதுக்காக. ஒன்ஸ் கமாண்டோஸ் வந்து அவங்கள ஸ்பாட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஃபைட் போகுது. ஐஆர்ஜிசியும் வந்து இவங்களுக்கு வந்து கண்டுபிடிக்கிறாங்க. பட் இவங்க வந்து ஈஸியா நியூட்ரலைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா இவர எடுத்துட்டு போலான்னு நெனைக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த வந்து ஒரு ஆர்ட்டிஃபிஷியல் ஒரு டெம்பரவரி ஏர் ஸ்ட்ரிப்பால வந்து இந்த C-130யால டேக் ஆஃப் பண்ண முடியல. ஸோ அ ரெஸ்க்யூ ஆப்பரேஷன் வந்து அவர பைலட்ட ரெஸ்க்யூ பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஏர்கிராஃப்ட் அவங்களே வந்து அழிச்சுடுறாங்க. ஏன்னா, இன்கேஸ் அது ஈரானியன் கையில போயிடுச்சுன்னா, அது ரிவர்ஸ் டெக்னாலஜிய பயன்படுத்தி, இல்ல ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பயன்படுத்தி அவங்க டெவலப் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அவங்களே வந்து அத அழிச்சுடுறாங்க. ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரெஸ்க்யூ ஆப்பரேஷன் இன் என்டயர் யுஎஸ் ஹிஸ்டரின்னு சொல்லலாம். ஸோ அதுவும் மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு மூவி டைப் சினாரியோவா இருந்திருக்கும். பட் இது எண்ட் ஆஃப் த டே அவங்க என்னதான் தௌசண்ட்ஸ் ஆஃப் டாலர்ஸ் ஆயிரக்கணக்கான கோடிகளுக்கு உள்ள மதிப்புள்ள ஏர்கிராஃப்ட் வந்து இழந்தாலும், அவங்க ஒரு அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் கூட அங்க இறக்கல. சம் ஆர் இன்ஜூர்ட். ஸோ இது உண்மையிலேயே ஒரு பயங்கரமான விஷயம். பட் இத 2 பக்கமும் பார்த்தீங்கன்னா, ஜியோ பொலிட்டிக்கலா எடுத்துட்டு போறாங்க. ஈரானியன் பார்த்தீங்கன்னா, ஒரு அமெரிக்கன்ஸ் பார்த்தீங்களா, அவங்கள காப்பாத்துறதுக்காக அவங்க ஏர்கிராஃப்ட் அவங்களே வந்து அழிச்சுக்கிட்டாங்கங்கிற அந்த பிக்சர்ஸ், அந்த வீடியோஸ வெளியிடுறாங்க. பட் அமெரிக்கா வந்து இத எப்படி ப்ரவுடா நினைக்குதுன்னா, ஒரு அமெரிக்கன் கூட இறக்கல. நாங்க எங்க இருந்தாலும் அவங்களுக்காக நாங்க வருவோம்ன்னு, ட்ரம்ப் மறுநாள் பார்த்தீங்கன்னா, ட்ரூத் சோஷியல்ல வந்து "வி காட் ஹிம்ங்கிற அந்த ஒரு போஸ்ட் வந்து பப்ளிஷ் பண்றாரு. ஸோ இது ரொம்ப